வணக்கம். வெற்றி இந்த ஒரு வார்த்தைக்காக தானே நம்ம எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த வெற்றியை அடையறதுக்கு ஒரு ரகசியம் இருக்கா? அது என்ன? ஆயிரக்கணக்கான வருஷமா நம்ம தேடிட்டு இருக்கிற அந்த கேள்விக்கு நம்மளோட பழங்கால ஞானத்தையும் இன்னைக்கு இருக்கிற நவீன வழிகளையும் ஒன்னு சேர்த்து ஒரு பதில கண்டுபிடிப்போமா? ஆமா, நம்ம எல்லாருக்குமே மனசுல இந்த கேள்வி ஓடிட்டே இருக்கும் இல்லையா? வெற்றிக்குன்னு ஏதாவது ஃபார்முலா இருக்கா? இல்ல அது சில பேருக்கு மட்டும் கிடைக்கிற ஒரு வரம் மாதிரி ஏதாவது இருக்கா? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நம்ம இந்த தேடல்ல 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ் இலக்கியத்துல ஒளிஞ்சிருக்க ஆழமான கருத்துகளையும் பார்க்க போறோம். அதே சமயம் இன்னைக்கு இருக்கிற சக்சஸ் கோச் எல்லாம் சொல்ற பிராக்டிக்கலான டிப்ஸையும் சேர்த்து பார்க்க போறோம். ரெண்டையும் இணைச்சு பார்க்கும்போது என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சரி, நம்மளோட பயணத்தை ஆரம்பிக்கலாம். முதல் பகுதி, வெற்றியின் தேடல். நாம ஏன் எல்லாரும் இந்த வெற்றியை இவ்ளோ தீவிரமா தேடுறோம்? இன்னைக்கு இருக்கிற உலகத்துல வெற்றிக்கு என்ன அர்த்தம்? இத பத்தி தான் இப்ப முதல்ல பார்க்க போறோம். இன்னைக்கு இருக்கிற இந்த ஃபாஸ்ட் பேஸ்ட் உலகத்துல ஜெயிக்கணும்னு எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கு. ஆனா அந்த இலக்கை எப்படி அடையிறது, சரியான பாதை எதுன்னு தெரியாம நிறைய பேர் குழம்பி போயிருக்கோம். அந்த ஒரு தேடல் தான் நமக்கான புதிய பதில்களை நோக்கி நம்மள கூட்டிட்டு போகுது. ஆனா இந்த தேடலுக்கான பதில் எங்கேயோ தூரத்துல இல்லைங்க, நம்மளோட பழந்தமிழ் இலக்கியத்திலேயே புதஞ்சு கிடக்குது. குறிப்பா திருவள்ளுவர் காட்டுற வழி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவரு ரெண்டு விஷயத்தை அடிப்படையா சொல்றாரு. ஒன்னு அறம், இன்னொன்னு தொலைநோக்கு. அதத்தான் இப்ப நாம 2வது பகுதியில டீட்டெயிலா பார்க்க போறோம். இங்க பாருங்க, ஒரு இன்டர்நேஷனல் ரிசர்ச் ஜர்னல்ல வந்த கட்டுரை இது. திருக்குறள்ல இருக்கிற லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் பத்தி இதுல ஆழமா ஆய்வு செஞ்சிருக்காங்க. அப்போ பாருங்க, திருக்குறளுங்கிறது வெறும் ஒரு கவிதை நூல் இல்ல, அது ஒரு லைஃப் மேனுவல் மாதிரி. அதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். ஆச்சரியமா இருக்குல்ல? யோசிச்சு பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு சக்சஸ்ஃபுல் லீடர்ஷிப்க்கு என்ன தேவைன்னு 2 முக்கியமான தூண்களை திருவள்ளுவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டு போயிருக்கார். அது என்னன்னு பார்க்கலாமா? அந்த 2 தூண்கள் தான் அறம் மற்றும் பொருள். அறம்னா என்ன? அது ஒருத்தரோட கேரக்டர், அதாவது நேர்மை, இரக்கம், ஒழுக்கம், தன்னடக்கம், இந்த மாதிரியான நல்ல குணங்களோட அடித்தளம். அடுத்ததா பொருள். இது தொலைநோக்கு பார்வை, அதாவது விஷன். கரெக்டா பிளான் பண்றது, அதை சரியா செயல்படுத்துறது, நம்ம கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸ் சரியா மேனேஜ் பண்றது. திருவள்ளுவரை பொறுத்த வரைக்கும் இந்த 2மே ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சது. சோ இங்க முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அரங்கற அந்த ஃபவுண்டேஷன் இல்லாம வெறும் தொலைநோக்கு பார்வையை வச்சு அடையிற வெற்றி ரொம்ப நாள் நிக்காது. வள்ளுவர் சொல்ற மாதிரி தான், தப்பான வழியில வர்ற செல்வம் நிக்காது. உண்மையான வெற்றி எப்பவுமே நல்ல வழியிலிருந்து தான் ஆரம்பிக்கும். சரி, அறம் தொலைநோக்குன்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் போட்டா மட்டும் போதுமா? நிச்சயமா இல்ல. அந்த ஃபவுண்டேஷன் மேல ஒரு கட்டடத்தை எழுப்ப நமக்குள்ள ஒரு ஸ்பார்க், ஒரு உந்து சக்தி வேணும் இல்லையா? நம்மளோட 3வது பகுதி அந்த உந்து சக்தியை பத்தின ஒரு மந்திரத்தை பத்தி தான். எழு, விழி, செயல்படு. சில சமயம் பாத்தீங்கன்னா, ஒரு சில வார்த்தைகள், ஒரே ஒரு சிந்தனை கோடிக்கணக்கான மக்களோட வாழ்க்கையை மாத்தி போடும். அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான சிந்தனையை தான் நாம இப்ப பார்க்க போறோம். Arise, awake and stop not until the goal is reached. அதாவது எழு, விழி, இலக்கை அடையும் வரை நில்லாதே. சுவாமி விவேகானந்தரோட இந்த வார்த்தைகள் வெறும் ஒரு கோட் கிடையாது, இது ஒரு மந்திரம். வழியில தடைகள் வரும்போது சோர்ந்து போகாம முழு தன்னம்பிக்கையோட, விடாமுயற்சியோட நம்ம இலக்க நோக்கி போறதுக்கான ஒரு பெரிய அறைகூவல் இது. ஓகே, அப்போ திருவள்ளுவர் சொன்ன அறம் நமக்கு வழிகாட்டுது, விவேகானந்தர் கொடுத்த உத்வேகம் நம்மள தட்டி எழுப்புது. ஆனா இதையெல்லாம் இன்னைக்கு இருக்கிற இந்த வேகமான உலகத்துல எப்படி பிராக்டிக்கலா அப்ளை பண்றது? அதுக்கான நடைமுறை வழிகளை தான் நம்மளோட 4வது பகுதியில வெற்றிக்கான நவீன வழிகள்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், உங்களுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனை போடுறது. முதல்ல உங்க கோல் என்னங்கிறத தெளிவா முடிவு பண்ணுங்க. 2வது, உங்களோட ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ் என்னன்னு உங்களை நீங்களே சுய பரிசோதனை செஞ்சுக்கோங்க. 3வது, உங்க மேல உங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை வரணும். இந்த 3ம் தான் உங்க சக்சஸ் பயணத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஃபவுண்டேஷன் போட்டாச்சா, அடுத்தது ஆக்ஷன்ல இறங்க வேண்டியதான். ஜெயிக்கணும்னா ஹார்ட் ஒர்க் ரொம்ப முக்கியம். ஆனா வெறும் ஹார்ட் ஒர்க் மட்டும் பத்தாது. சில நேரங்கள்ல தைரியமா முடிவெடுக்கணும். அதை விட முக்கியம், ஸ்மார்ட்டா வேலை செய்ய கத்துக்கணும். சும்மா வேலை செய்யறதில்ல, சரியான நேரத்துல சரியான வேலையை செய்யறதா ஸ்மார்ட் ஒர்க். இப்ப நாம சொல்ற இந்த மாடர்ன் ஐடியாஸ 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவர் எப்படி சொல்லியிருக்கார் பாருங்க. அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். அதாவது இந்த வேலையை முடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைச்சு சோர்ந்து போயிடாதீங்க. அதை முடிக்க நீங்க போடுற முயற்சி தான் உங்களுக்கு பெருமையை கொடுக்கும்னு சொல்றாரு. விடாமுயற்சியோட முக்கியத்துவத்தை இதை விட அழகா யாராலையும் சொல்ல முடியாது. 3வது, ரொம்ப முக்கியமான ஸ்டெப், உங்களை நீங்களே தொடர்ந்து வளர்த்துக்கிறது. உலகம் வேகமா மாறிட்டே இருக்கு. அதனால வாழ்க்கை முழுக்க கத்துக்கிற பழக்கத்தை விடாதீங்க. உங்க ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டே இருங்க.
இது எல்லாத்தையும் விட முக்கியமா நல்ல உறவுகளை வளர்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளோட வெற்றிக்கு உண்மையா சப்போர்ட் பண்றது நம்மள சுத்தி இருக்கிற நல்ல நண்பர்களும் உறவுகளும் தான். பழந்தமிழ் ஞானம், ஒரு பவர்ஃபுல்லான மந்திரம், இன்னைக்கு இருக்கிற பிராக்டிக்கல் டிப்ஸ்னு எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்ப இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வெற்றியோட உண்மையான அர்த்தம் என்னன்னு நம்ம கடைசி பகுதியில தொகுத்து பார்க்கலாம். இது உங்கள் பயணம், உங்கள் வெற்றி. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்ததுல இருந்து தெரிஞ்சுக்கிற ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். உண்மையான நிலைச்சு நிக்கிற வெற்றிங்கிறது 3 விஷயங்களோட சரியான கலவை. 1 அறம் அப்படிங்கிற நல்ல குணம், 2 தொலைநோக்கு அப்படிங்கிற தெளிவான பார்வை, 3 விடாமுயற்சியோட செயல்ல இறங்குறது. அதனால வெற்றிங்கிறது நீங்க எவ்வளவு உயரத்துக்கு போறீங்கங்கறத பத்தி மட்டும் இல்ல, அந்த உயரத்துக்கு நீங்க எப்படி போறீங்க, எந்த வழியில போறீங்கங்கறத பத்தியும் தான். உங்க பயணத்துல இருக்கிற நேர்மை தான் உங்க வெற்றிக்கு உண்மையான மதிப்பு கொடுக்கும். இப்போ இந்த கேள்வி உங்களுக்காக. உங்களோட வெற்றி பயணத்துல நீங்க எதை உங்க அறமா நினைக்கிறீங்க? உங்களோட தொலைநோக்கு பார்வை என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பதில் உங்ககிட்ட தான் இருக்கு.